ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு 26th செப்டம்பர் வீக்கோட எண்ட் செஷன். இன்னைக்கு நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பத்தி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே. ஓகே, நம்ம அதை ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஐடிஎம் ஓகே சாரி ஏடிஎம் கீழே தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க பி ரேஞ்சு கீழே தான், ப்ரீவியஸ் டே லோ கீழே தான். ஓகேவா, ஸோ அங்கேருந்து நம்மளோட லெவல்ஸ் ஒன்று ஒன்றா. ஓகேவா, ஃபஸ்ட்டு சிங்கிள் ரேஞ்ச் அண்ட் ஐவி ரேஞ்ச் ஒன் ரெண்டும் கம்பைண்டாக தான் இருக்குது. அதை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ஐவி ரேஞ்ச் டூக்கு வராங்க. இதை டச் பண்ண உடனே ஒரு ரிவர்சல், ஆனால் அது ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே ரிவர்ஸ் ஆகலை. திரும்ப சேம் ஐவி ரேஞ்ச் டூவை பிரேக் பண்ணி கீழே இது வரைக்கும் வராங்க. கீழே கம்பைன்டு லோ. ஓகேவா, அதுக்கிட்ட வந்தவங்க ப்ளஸ் ஐவி ரேஞ்ச் த்ரீயும் அங்கே தான் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணலை. அதுக்கிட்ட வந்து ஒரு ரிவர்சல். ஓகே, அகைன் ஐவி ரேஞ்ச் டூ, தென் நியர் த சப் ட்ரெண்ட் போயிட்டு ஓகே திரும்ப ரிவர்சல். கிட்டத்தட்ட ஐவி ரேஞ்ச் டூ கிட்டேயே ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் ரொம்ப நேரம் வந்தது. திரும்ப ஐவி ரேஞ்ச் டூல இருந்து அகைன் ஒரு ஃபால். நம்மளோட கம்பைன்ட் ஹெச் லோவை டெஸ்ட் பண்ணுறாங்க, அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதை ஃபெயிலியர் ஆக்கி அகைன் ரிவர்சல். அகைன் இங்கே ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். ஓகேவா, ஒரு 11:45 ஒரு 130 நியர்லி 130 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் கம்பைன்ட் லோ. ஓகேவா, கம்பைன்ட் லோ ஹைவே ரேஞ்ச் டூ ரெண்டுமே இங்கே எமர்ஜ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த சைட்வேஸ் ஃபெயில் ஆகி மார்க்கெட் கீழே வராங்க. ஓகேவா, அரௌண்ட் ஒரு 120க்கு பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவங்க பியூட்டிஃபுல்லாக நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோவை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி ஒரு சைட்வேஸ் மூமெண்டம். ஓகே, ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்காங்க. ஓகே, இங்கேருந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். இந்த நெக்ஸ்ட் லெவல் ஏன் இது வரைக்கும் வந்தாங்க அப்படின்றது நம்ம நேற்று வீடியோவிலே ஒரு க்ளூ கொடுத்துருப்போம். நம்ம எதிர்பார்க்குற வீக்லி ரேஞ்ச். ஓகேவா, வீக்லி ரேஞ்ச் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்க இன்னைக்கு. ஓகேவா, இங்கேருந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக ஃபாலோ ஆனவங்க நம்மளோட வீக்லி ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த வீக்லி லோவையும் பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா இது மந்த்லி 50%. ஓகேவா, ப்ரீவியஸ் மந்த் கேண்டல் இருக்குல்ல, அந்த பாடியோட 50% தான் இந்த லெவல். ஓகே, இந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ ஃபால் வந்திருக்கு பாருங்க. வந்தது அதான் லாஸ்ட் மந்தோட 50% கிட்ட வந்திருக்கு. ஓகே, இந்த 50% பிரேக் பண்ணி இன்னும் சஸ்டெயின் ஆகி கீழே போனாங்கன்னா தான் இன்னும் பேரிஷ் மூவ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா, அதுக்காக தான் இந்த எப்போவுமே பாடியோட 50% நம்ம எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு லைன் கொடுக்குறோம். ஓகேவா, வாங்க நம்ம ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர் இந்த லெவல்ஸ்லாம் இன்னும் ஹிடன் லெவல்ஸ்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் நமக்கு ஓப்பன் ஆனது கரண்ட் டே ஓப்பன் ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே. ஓகேவா, தென் இன்னைக்கான ஹையும் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு வந்த ஹை தான், அது ப்ரீவியஸ் டே லோ கூட டெஸ்ட் பண்ணலை. மார்க்கெட் அங்கேருந்து செகண்ட் கால் நல்லா ஃபாலு வந்தவங்க ரிவர்ஸ் ஆகி அகெயின் விவேப்லேருந்து அகெயின் ஒரு ஃபால். ஓகேவா, கம்பைன்டு லோ ஆல்ரெடி சொன்னோம்ல, நம்மளோட கம்பைன்டு ஹெட்ஜ் டெஸ்ட் பண்ணலை. அகெயின் அங்கேருந்து ரிவர்சல், அகெயின் சூப்பர் ட்ரெண்ட். விவேப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க, ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, அகெயின் ஒரு ஸ்லோ மொமெண்டம், இங்கே சைட்வேஸ் மொமெண்டம். அகெயின் இந்த லோ நியர் கிட்ட வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி கம்பைன்டு லோவை டெஸ்ட் பண்ணுறாங்க. டச் பண்ண உடனே ஒரு அப்சைட் ரிவர்சல் மொமெண்டம். ஆல்ரெடி நமக்கு விவேப் சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் கீழே இருக்கிறதால மேலே போனாலும் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் கிட்ட வரைக்கும் போல அகெயின் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக கீழே வராங்க. ஓகே, இந்த லோ எது வரைக்கும் வந்து வாங்க. ஓகே, ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன் ஆன இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம மேனுவலாக பிளாட் பண்ணுற சார்ட்டில் இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணாலும் லைவ்ல கன்ஃபியூஸ் ஆகிடுங்க சம்டைம்ஸ். ஓகே, ஐயோ இது என்ன லைன் தெரியலையே, ஏன்னா இந்த லேபிள் வந்து உங்களுக்கு லைவ்ல ட்ராவல் ஆகாது. ஓகேவா, நம்ம ஓன் இண்டிகேட்டரில் இந்த லைனும் ட்ராவல் ஆகும், இந்த லேபிளும் ட்ராவல் ஆகும். இது பியூட்டிஃபுல்லாக ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற இன்புட் தான். ஓகே, நம்ம சார்ட் டைம் ஃப்ரேமை மாற்றி மந்த்லி ஓப்பன் எங்கே இருக்குது, ஹை எங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது, க்ளோஸ் எங்கே இருக்குலாம் தேடவே இல்லை. ஜஸ்ட் எம்எஸ்சி கொடுத்த
நம்பர்ஸ் டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணாலே இந்த லைன்ஸ் இந்த லேபிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆயிரும். ஓகேவா? ஓ இது ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன். ஓகே, பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. திரும்ப ஆல்ரெடி இவங்க விவேப் கிடக்கிறதால ஒரு ஃபாலு கம்பைன்டு லோலியே பிட்வீன் விவேப். ஓகே, இதுக்குள்ளேயே ட்ரேட் நடந்தவங்க ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இங்கே ஐவி ரேஞ்ச் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி ஒரு ஃபால். ஓகே, இப்போ கம்பைன்டு லோவை கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் மந்த் ஓப்பனிங்கில் திரும்ப டெஸ்ட் பண்ணுறாங்க. அகெயின் ஒரு சின்ன புல் பேக். ஓகே, தேர்டு கண்டல்லே அகெயின் அதை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ கான்ஃபிடண்ட்டாக பிரேக் பண்ணி நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லோவையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணவும் அந்த எக்ஸ்ட்ரீம் லோ கிட்டேயே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட சைட் வேஸ் சொல்லியிருந்தோம் நம்ம. அகெயின் இதையும் கான்ஃபிடண்ட்டாக அந்த லோவையும் அகெயின் பிரேக் பண்ணுறாங்க. இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக நம்ம கொடுத்த டுடே லோ இங்கே வந்துருக்கு பாருங்க. இது வீக்லி ரேஞ்ச் 700. இன்னைக்கு கரண்ட் டேல நான் 600லேருந்து 650 ஷிஃப்ட் பண்ணேன். ஒரு லெவலாக பியூட்டிஃபுல்லாக பிரேக் பண்ணாங்க. அட்லாஸ்ட் 700 செட் பண்ணேன். 700 பியூட்டிஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அரவுண்ட் அதுக்கிட்டே இன்னைக்கு ஒரு சைட் வேஸ் மொமெண்ட்ல முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டு அடுத்து நமக்கு இந்த எஸ்டர்டே மிட் இருக்க மாதிரி, வீக்லி மிட் இருக்க மாதிரி, மந்த்லி மிட் அப்படின்ற லெவல் கீழே இருக்கு. ஓகே, போயிருந்தா இதை பிரேக் பண்ணி போயிருந்தா அது வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனால் இன்னும் ட்ரேடிங் நமக்கு 2 செஷன் இருக்கிறதால கண்டிப்பாக ப்ரீவியஸ் மந்தோட 50% போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, சப்போஸ் அந்த 50% மார்க் பண்ணாதவங்க உங்களோட மந்த்லி சார்ட்டில் போய் கூட பாடியை மெஷர் பண்ணி அதோட 50% என்ன வருது அப்படின்றத கேல்குலேட் பண்ணி அந்த வர நம்பருக்கு ஒரு லைனை பிளாட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சிம்பிள் தான். ஓகே, இன்னைக்கு ட்ரெண்டிங் ஓஏ பார்த்துடலாம். அப்படியே ட்ரெண்டிங் ஓஏ வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓப்பனிங்ல டெய்லி நடக்கிறது தான். கால் சைடில் ஹியூஜ் ஓஏ பில்டப் இருந்தாலும் இது ஓப்பனிங்கில் புட் சைடும் சேர்ந்து ரைஸ் ஆச்சு. ஓகே, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஸ்லோ ஃபால் தான் இருந்தது. ஓகேவா? ஒரு 11 o'clock அப்புறம் தான் இது இன்னும் கொஞ்சம் வைடன் ஆகுது. அகெயின் ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்கு. அகெயின் ஒரு 12:45 அப்புறம் தான் கால் சைடில் இன்னும் ஹியூஜ் ஓஏ பில்டப் ஆகுது. ஓகே, இது ஃபால் ஆகிறதுக்கான ரீசன், ஓஏ பில்ட் ஆகி ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். சேம் டைம் நமக்கு இவங்களும் சேர்ந்து கூட இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸ் மொமெண்டம்ல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். இங்கே ஓஏ இன்க்ரீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் புட் சைடில் இருந்தவங்க அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஓ டபுள் சைடு எஃபெக்ட். அதனால மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் கிடைச்சது நமக்கு. ஓகேவா? அதுதான் இன்னைக்கு நடந்தது. வாங்க நம்மளோட ஏடிஎம்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பற்றி பார்த்துடலாம். நம்ம எடுத்துக்கிட்ட ஏடிஎம் எடுத்து 24,950. மேலே இருக்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது ஷார்ட் ஸ்ட்ராடல் சார்ட். ஓகேவா? இந்த பிளாக் லைன் அண்ட் ப்ளூ லைன் அதுக்குள்ளே இருக்க கேண்டில்ஸை பார்க்காதீங்க. கேண்டில்ஸ் வந்து கீழே உட்பட்டதுக்கு. ஓகே, மார்னிங்கே இவங்க ஜஸ்ட் அப் அண்ட் டவுன்லேயே இருந்தாங்க. ஓகே, ஒரு ஃபாலு சாரி ஒரு ப்ராஃபிட் லாஸு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. தென் இங்கேருந்து லாஸை சஸ்டெயின் பண்ணுறாங்க. திரும்ப ப்ராஃபிட்டுக்கு வராங்க டிகே ஆகி. ஓகே, அது நோ ப்ராஃபிட் நோ லாஸுக்கு வராங்க செல்லர்ஸ். அகெயின் இங்கேருந்து செம்ம லாஸ். ஓகேவா? இந்த ஸ்ட்ரைக்கை கம்பைண்டாக நேற்று செல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே, அவங்க இங்கே கொண்டே பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸில் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹியூஜ் லாஸில் தான் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே ஷார்ட் ஸ்ட்ராட்டஜி சார்ட் காட்டு. அதே தான் நம்மளோட இங்கே பிஇபி மெத்தட். ஓகேவா? பிஇபி மெத்தட் ஆஃப் கால்குலேஷனும் நமக்கு இங்கே காட்டுது. ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிறதே தான். ஸ்டாட்டிக் பிஇபிக்கு கீழே டைனாமிக் பிஇபி இருந்தால் அன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் பிகேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்னவா இருக்கு பாருங்க. ஓப்பனிங்ல இருந்து மோர் த டைம் டைனாமிக் பிஇபி வந்து ஸ்டாட்டிக் பிஇபிக்கு மேலே தான் இருந்திருக்கு. அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ஓகேவா, நாட் ஓன்லி தி ஸ்ட்ரைக் கம்பைன்ட் ஆஃப் போத் கால் அண்ட் த புட். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரைக்கும் கம்பைன்டு ப்ரைஸ் டிகே ஆகலை. ஓகே, இதே ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்க லாஸ்ட்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ப்ரைஸை லாங் ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே,
லாங் ஸ்டார்டர் வந்து 2 ஓகே 2 ஆப்ஷன்ஸே பை பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்டர்டே வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்காங்க அவங்க ப்ரைஸ் 96 ஓகேவா 96 பிஇபி எண்ட் ஆஃப் த டேல 143 ஓகே கால் சைடில் பையர்ஸ் லாஸில் இருந்தாலும் புட் சைடில் மார்க்கெட் இவ்வளோ பெரிய மொமெண்டம்ன்றதால அரௌண்ட் வந்து ஒரு அரௌண்ட் 50 ருபீஸ் ஓகே லெஸ் தென் 50 தான் அரௌண்ட் ஒரு 50 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க 50 இன்ட்டு 2 ஸ்ட்ரைக்கு ஓகேவா அப்போ 150 லாட்ஸ் ஓகே மல்டிப்ளை பண்ணி ஓகே இந்த சம் அமௌண்ட்டுக்கு லாங் ஸ்டடல் போயிருந்தாங்கன்னா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அதை தான் நம்ம இங்கே லைவில் ஷோ பண்ணுறோம் ஓகே ஓகே வாங்க நம்மளோட பிஇ சார்ட்டுக்கு போயிடலாம் பிஇ சார்ட்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ப்ரைஸ் கரண்ட் ஓப்பனிங் நம்ம கொடுத்த பிபி லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு 110 ஓகேவா ஓப்பனிங்லே அரௌண்ட் வந்து ஒரு 14 ருபீஸ் ப்ராஃபிட்டில் தான் ஓப்பன் ஆயிருக்காங்க ஓப்பன் ஆனவங்க கீழே வரவே இல்லை பியூட்டிஃபுல்லாக அவங்க விவேப் மேலே போய் க்ளோஸ் வச்சாங்க அகெயின் விவேப்லேருந்து ஒரு பை அகெயின் விவேப் கீழே வராங்க சூப்பர் ட்ரெண்ட் ஒரு பை ஓகே இன்னைக்கு பியூட்டிஃபுல் பாருங்கள் இவங்க சூப்பர் ட்ரெண்டை கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும்தான் அது கூட ஆப்போசிட் ஓகேவா விவேப்புக்கு மேலே தான் சூப்பர் ட்ரெண்டை ஃபெயிலியர் ஆகிறாங்க ஓகே மோரோவர் சூப்பர் ட்ரெண்டில் தான் இருக்கிறதால பை ஓகே பை ஆப்ஷன் தான் இருக்குது இந்த இடத்துல விவேப்பில் பை பண்ணியிருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக சிஇ ஹை ஓகேவா இந்த சிஇ ஹையில் கொஞ்ச நேரத்துக்கு ரெசிஸ்ட் ஆகிருக்காங்க தெரியுதா ஏன் அப்படின்ட்டு எதனாலன்னா செல்லர்ஸுக்கு ஒரு ஹோப் சாரி இன்பிட்வீன் இந்த வீடியோவில் நான் பாஸ் பண்ணேன் எந்த டாப்பிக்கில் விட்டேன்னு தெரியல இதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் ஓகே இது இப்போ இந்த புட் ஸ்ட்ரைக் வந்து பியூட்டிஃபுல்லாக இங்கே விவேப்பில் சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து ஒரு சி ஹையை போய் டச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சைட் வேஸ் மொமெண்டமில் இருக்குது எதனால் அப்படின்னா புட் செல்லர்ஸ் ஒரு எதிர்பார்க்குறாங்க எஸ்டர்டே ஹை கிட்ட போயிடுச்சு ஸோ இந்த ஹையிலேருந்து அகெயின் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருந்தால் அட்லீஸ்ட் நம்ம விவேப்பில் வந்து ஆவரேஜ் பண்ணலாம் இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹோப்பில் இருப்பாங்க ஆனால் அது நடக்கலை ஸோ இங்கேருந்து ஒரு பேனிக் பைபேக் ஓகேவா அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க அதனால் ஒரு நான் ஸ்டாப் ரேலி ஓகேவா இதுதான் நம்ம இங்கே கேண்டலில் பார்க்குறோம் தென் சேம் டைம் நம்மளோட ஸ்டாட்டிக் பிஇபிக்கு மேலே தான் டைனாமிக்கும் இருக்குது ஸோ ஒரு நான் ஸ்டாப் ரேலி ஓகேவா நம்ம ஆல்ரெடி இப்போ சொன்னது தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்ட்ரைக்கை கம்பைண்டாக செல் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்டர்டே 96 ருபீஸுக்கு செல் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் 143 ஓகேவா இது கம்பைன்டு ப்ரைஸு ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் சேர்த்து விற்றுருந்தாங்கன்னா சிங்கிளாக விற்றுருந்தாங்கன்னா லாஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டு லாட்டுக்கு புட்டுக்கெதிராக 50 ருபீஸ் லாஸில் இருப்பாங்க ஓகே 50 இன்ட்டு 150 இதே லாங் ஸ்டாண்டர்ட் பண்ணாங்கன்னா சேம் இவங்க லாஸில் இருக்க அமௌண்ட் இவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ இது இந்த எஸ்டர்டே ஏடிஎம்கானது அப்போ இன்னைக்கு ஏடிஎம் இதுவே அமைஞ்சிருக்கா கிடையாது ஏடிஎம் ஷிஃப்ட் நடந்திருக்கு ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ பெரிய மூவ் இருக்கும்போது க்ளோசிங் வேறு இடத்துல இருக்கும் ஸோ ஏடிஎம் ஷிஃப்ட் நடந்திருக்கு நான் ஆல்ரெடி டேட்டா பார்த்தால எனக்கு ஏடிஎம் 24/700 இருக்குது அப்படின்றது நான் முன்னாடியே பார்த்துட்டேன் ஓகே 24/700 ஏடிஎம் ஸோ இதோட போத் ஸ்ட்ரைக் ஓகேவா அதை கேல்குலேட் பண்ணி வர பிஇபி ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் அரௌண்ட் வந்து ஒரு 90 ருபீஸ் வருது அப்படின்னு வச்சுங்க ஓகேவா ஸோ இன்றைக்கான மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் இருந்தும் நமக்கு ஆப்ஷன் செயினில் ஓகேவா ஆப்ஷன்ஸ் ப்ரைஸில் டிகேன்றது நடந்திருக்கு ஏன்னா நேற்று 96ல் க்ளோஸ் பண்ணவங்க இன்னைக்கு 90ல் க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேவா அப்போது 6 ருபீஸ் டிகே நடந்திருக்கு இந்த டிகே தான் செல்லர்ஸுக்கு ப்ராஃபிட் இதை எல்லா செல்லர்ஸும் எடுத்திருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம் அவங்க எடுத்திருக்க ப்ராஃபிட்டில் இருக்க ஒரே இடம் இதுதான் ஓகேவா கால் சைட் மட்டும்தான் புட் சைடில் செல்லர்ஸ் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லாஸில் இருப்பாங்க அதே ஆப்போசிட்டில் பையர்ஸ் கால் சைடில் பை ஆப்போசிட் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா லாஸில் இருப்பாங்க புட் சைடில் எடுத்திருந்தாங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஓகேவா ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட என்எஸ்சி டேட்டா பார்த்துடலாம் இன்னைக்கு என்எஸ்சி டேட்டா பார்த்தீங்கன்னா என்ஓசி கொடுத்த க்ளோசிங் டேட்டா இதை வந்து நம்ம ஒரு விர்ஜின் டேட்டாவாக கன்சிடர் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இங்கே கேண்டலையும் பாருங்கள் ஓகே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 2418
சாரி 24818. தென் இன்னைக்கான ஹை வந்து 24868. ஓகேவா? இந்த ஹை எஸ்டர்டே டேட்டாவை பிரீச் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஓகேவா? எஸ்டர்டே லோவே 24878 மட்டும்தான். ஓகேவா? அதுக்கும் பிலோ 10 பாயிண்ட்ஸ் பிலோவில் தான் ஹையே நிக்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஹையே எஸ்டர்டே லோக்கு கீழே தான் கிடச்சிருக்கு. ஓகே, எஸ்டர்டே லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணியாச்சு. தென் இந்த வீக்குக்கான ரேஞ்ச் ஓகேவா, ஹையஸ்ட் ரேஞ்சா 239. ஓகே, இந்த வீக்கில் இந்த மந்த்துக்கான ரேஞ்சு ஸ்டில்லும் ஓகேவா, ஸ்டில்லும் இந்த மந்த்துக்கான ரேஞ்சை இன்னைக்கு தான் அதிகமாக நடந்திருக்கு நமக்கு 239 பாயிண்ட்ஸ். ஓகேவா, சாரி டெய்லி 50% நான் இங்கே இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இங்கே வரல, நீங்கள் கேல்குலேட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்மளோட டெய்லி 50% அப்படின்றது ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இதோட ஆவரேஜ் தான் இங்கே வரும். ஓகேவா, கேல்குலேட் பண்ணி போட்டுங்க. ஆனால் சார்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்த்துருவோம். ஓகே, தென் வீக்லி ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அனாலிசிஸ்லேயே பார்த்தோம். நம்மளோட ஓன் இண்டிகேட்டரில் அங்கேயே 700 ப்ரீச் பண்ணிட்டாங்க. 702 இந்த வீக்குக்கான ரேஞ்சாக கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த வீக்குக்கான ரேஞ்சாக கிடச்சிருக்கு. ஆனால் ஆவரேஜ் பார்த்தா நமக்கு 200 கிடைக்கல. ஏன் அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக, அப்போ இந்த வீக் பாருங்கள், எல்லா நாளும் நமக்கு 200 மேலேயே தான், 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. வீக்லி ஆவரேஜ் நமக்கு 224 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு நாள் 180, 177, 122. ஓகேவா, இப்படி டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால நமக்கு 200 அச்சீவ் ஆகலை. ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட இங்கே கேண்டில் பார்த்துங்க. நம்ம விர்ஜின் டேட்டா அப்படின்னு ஏன் சொன்னோம், விர்ஜின் கேண்டில் ஏன் சொன்னோம்னா எஸ்டர்டேவோட ஹை, எஸ்டர்டே லோ, க்ளோஸ் எதையுமே டெஸ்ட் பண்ணலை. ஓகேவா, தனியாக இருக்குது இந்த கேண்டல். ஓகே, சொல்ல போனால் 10 பாயிண்ட்ஸ் ஓகேவா கேப் இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும். ஓகேவா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றத மண்டே பார்த்துடலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வாங்க நம்மளோட ஆப்ஷன் செயின்ஸ் டீட்டெயிலுக்கு போயிடலாம். இது இன்னைக்கான ஆப்ஷன் செயின். நமக்கு இன்னைக்கு ஏடிஎம் கிடச்சிருக்கிறது 24,700. ரீசன் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேம். இன்னைக்கும் கால் சைடில் நமக்கு ஐவி ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் அதிகம் இல்லை, இத்தனை நாள் இருந்த விட. ஓகே, 0.7 ஓகேவா, 0.7% தான் ஜாஸ்தி. ஸோ இன்னும் 2 நாள் இருக்கிறதால இந்த ஐவிக்கு ஒரு நேரோ ரேஞ்ச் மார்க்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சான்ஸ் அதிகம், ட்ரெண்டான மார்க்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் தான் கம்மி. இத்தனை நாள் நமக்கு ட்ரெண்ட் அமைஞ்சிருச்சு, இன்னும் இருக்க 2 நாளுக்கு நமக்கு ட்ரெண்ட் அமையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் நம்ம இந்த என்எஸ் டேட்டா வச்சு மண்டே நமக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை இன்றைக்கே பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஓகே நமக்கு ஏடிஎம் கிடச்சிருக்கு 24,700. இது எஸ்டர்டேயோட 50%. இது சிஇ ரேஞ்ச், பிஇ ரேஞ்ச். இது அப்பர் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3. இது சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்டு ஹெட்ஜ். இது வந்து வீக்லி 50%. ஓகேவா, இது டெய்லி 50%. நான் எக்ஸலில் உங்களுக்கு ஷோ பண்ண சார்ட்டில் இருக்குது. இந்த நம்பர், இந்த வேல்யூ தான் வரும். ஓகேவா, எஸ்டர்டே 50%. இது இந்த வீக் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வீக்லி 50%. ஓகேவா, இது எக்ஸ்ட்ரீம் ஹை. அதே நம்ம பி சைடில் பார்த்தா சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ். இது மந்த்லிக்கான 50%. ஓகேவா, மந்த்லிக்கான 50%. இது ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, ஐவி ரேஞ்ச் 3, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, இதுதான் நம்ம என்எஸ்சி கொடுத்த டேட்டா வச்சு பிளாட் பண்ண லெவல்ஸ். ஓகே, நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நம்ம ப்ரிடிக்டில் கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ண இந்த லெவல்ஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஓகேவா, ஸோ இந்த லெவல்ஸை உங்களோட லெவல்ஸ் ஆல்ரெடி இருக்க லெவல்ஸில் மர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்ல, சின்ன கால்குலேஷனில் அதை நான் சொல்கிறேன். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஷோ பண்ணியிருப்போம். நம்மளோட எக்ஸல் ஜஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு கிளிம்ஸே மாதிரி சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஜஸ்ட் என்எஸ்சி கொடுக்குற க்ளோசிங் டேட்டா. ஓகேவா, இந்த க்ளோசிங் டேட்டாவை ஜஸ்ட் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா, ஓகே, இது மட்டும் மேனுவல் இன்புட், இதுவும் இந்த ஒயிட் ஏரியாவும் மேனுவல் இன்புட். ஓகேவா, நம்ம ஏடிஎம்மா எதை எடுக்கிறோன்றத ஆப்ஷன் செயினில் பார்த்துட்டோம். இந்த நம்பரை இங்கே கொடுத்துட்டு, இந்த டேட்டாவை இங்கே கொடுத்துட்டு,
இந்த வேல்யூ ஓகேவா. இதோட சிஇ ப்ரைஸ் பிஇ ப்ரைஸ் ரெண்டுத்தையும் இன்புட்டாக கொடுத்துட்டீங்கன்னா மற்ற லெவல்ஸ் எல்லாம் வந்துடும். அதை உங்களுக்கு ஷோ பண்ணலாம் இங்கே. ஓகே, இப்போ இந்த டேட்டா வச்சு டெய்லி மிட் ஓகேவா, எஸ்டர்டே ரேஞ்சுக்கான மிட் ஓகே 50% அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். வீக்லி 50%ன்ற டீட்டெயிலும் நமக்கு இதை வச்சு இல்லை, ப்ரீவியஸ் வீக் டேட்டா வச்சு இது கிடச்சிரும். இப்போ ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். ஓகேவா, அது எப்படி அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஏடிஎம் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸை கேல்குலேட் பண்ணி வர்றது தான் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸை கேல்குலேட் பண்ணி இதை வீக்லி ஃபியூச்சர்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, இந்த வீக்லி ஃபியூச்சர்ஸ் இப்போ ஏடிஎம்க்கு ப்ரீமியமில் இருக்கா டிஸ்கவுண்ட்டில் இருக்கா, அப்போ மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே ஹைலைட் ஆகிடும். இந்த வேல்யூக்கு மேலே இருந்ததுன்னா ப்ரீமியத்தில் இருக்குன்னு காட்டும். ஓகேவா, இப்போ மார்க்கெட் நமக்கு முடிஞ்சது 24,654. இது ஸ்பாட். ஓகேவா, இது ஸ்பாட். நீங்கள் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 24,650 தான் உங்களுக்கு ஏடிஎம்மாக கிடைக்கும். நம்ம ட்ரேடிங் நடக்கிறது ஃபியூச்சரை வச்சு, அதனால் நம்ம ஃபியூச்சரை தான் ஏடிஎம் எடுக்கணும். அப்போது நிஃப்டி என்எஸ்சி வந்து நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டாவும் நமக்கு கொடுக்காது. ஜஸ்ட்டு நம்ம இதை அதை ஏடிஎம்மாக நமக்கு கிடைக்கிற ஓகேவா ஆப்ஷன் செயினில் நியரஸ்ட் ஸ்ட்ரைக் எது இருக்கோ அதை ஏடிஎம்மை பேஸ் பண்ணி அதை கேல்குலேட் பண்ணி அந்த ப்ரீமியத்தை நம்ம எடுத்த ஏடிஎம் கூட கேல்குலேட் பண்ணால் வர்ற வேல்யூ தான் நம்ம வீக்லி ஃபியூச்சர்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, அதை சொல்கிறதுக்காக தான் ஒரு சின்ன இன்புட்டு. இப்போ இதை வச்சே நம்ம ப்ரீவியஸ் டே கம்பைன்டு ப்ரீமியம் எவ்வளோ, அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன இன்புட் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். எல்லாமே இதுவே ப்ராசஸ் பண்ணிடும். ஓகே, இது உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா நியூவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மற்றபடி நம்ம முக்கியமான லெவல்ஸ் இதுதான். ஓகே ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.